அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பண்ணையில் இன்றைக்கி ஒரு ஆடு குட்டி போட்டிருக்குதுங்க. இந்த ஆடு வந்து 3ஆம் ஈத்து ஆடு. ஏற்கனவே 2 ஈத்து போட்டுருச்சு என்னோடய பண்ணையில். இந்த ஆடு வந்து என்னோடய பண்ணையில் உருவான ஆடு தாங்க இது. ஒரு கொடியாட்டு கெடாவுக்கும் ஒரு பல்லையாட்டுக்கும் பிறந்த ஆடு இது. இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் ஈத்தில் தான் இந்த ஆடு. இந்த 3ஆம் ஈத்தில் இந்த போட்ட குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி தான் பிறந்திருக்கு. 2 குட்டியும் ஆரோக்கியமாக போட்டுருக்குதுங்க. ஆனால் போன ஈத்தில் பார்த்தோன்னா ஒரு குட்டி வந்து பார்த்தோன்னா ஒரு பாதி உறுப்பு இருந்துச்சு, பாதி உறுப்பில் போன ஈத்தில் போட்ட குட்டி. ஒரு குட்டி சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஈத்து பார்த்தோன்னா 2 குட்டியுமே சூப்பராக இருக்குது. 2 குட்டியும் கெடா குட்டிங்க. ஆனாங்க ஆண் குட்டிகள் 2மே. இந்த குட்டி பிறந்த உடனே பார்த்தோன்னா காதை தட்டி விடணுமாங்க. அந்த காதை தட்டி விட்டு காட்டும் பண்ணி என்னுடைய பொண்ணு தட்டி விட்டு காமிக்கிறாங்க பாருங்கள். அப்படி தட்டி விடணுமாங்க. போன திருப்பி நான் போனது 4 குட்டி போட்டுச்சோம்ல ஒரு பல்லையாட்டு. அந்த குட்டிக்கு எல்லாமே சோன காதுன்னு சொன்னாங்க. காது வந்து ஒட்டிக்கிட்டே இருந்து போச்சு. நம்ம இதுமாதிரி தட்டி விடலை. அதுக்கு என்ன காது இப்படி சொல்லி கேட்டதுக்கு குட்டி பிறந்தோன்னே இந்த காதை தட்டி விடணுமா. அந்த தட்டி விடாதால போன திருப்பி போட்ட 4 குட்டியுமே இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் 3 குட்டி இறந்துருச்சு. இப்போ ஒரு குட்டி தான் நல்லா இருக்குது அதுலேயே. இப்போ இந்த ஆடு வந்து 2 குட்டி போட்டால் 2 குட்டி சூப்பராகவே இருக்குது. போன இதில் 2 குட்டியில் ஒரு இதில் வந்து பாதி உறுப்பு இல்லாமல் குட்டி ஓடணும். ஒன்று நல்லா திரகாத்தமாக குட்டி போட்டுச்சு. ஆனால் இந்த ஆட்டு 3ஆம் ஈத்து குட்டி. இந்த பண்ணையிலே உருவான குட்டி தான். அந்த ஆடு வந்து பண்ணையிலே உருவான ஆடு. என்னுடைய முயற்சியில் உருவாக்கின குட்டி. பார்த்தோன்னா இந்த ஆடும் சூப்பராகவே இருக்கும். பார்க்கணும் கலராக இருக்கட்டும், ஹைட்டு வெயிட்டு எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. அது குட்டியும் பார்த்தோன்னா எப்போ போட்டாலும் குட்டி வந்து இது எப்போதுமே சூப்பரான குட்டியாக தான் போடுது. நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு ஈத்தும். ஸோ இதுலேருந்து என்னோடய அனுபவத்தில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு பிரீடு எப்படின்னா, என்னோடய பண்ணையில் உருவாக்கப்பட்ட கொடியாட்டு கெடா பல்லையாட்டு தாயாடு இதில் உருவாக்கப்பட்ட ஒரு இனம் தான் இந்த இனம். நாட்டாட்டு இனத்தை சேர்ந்தது தான். ஆனால் பார்த்தோன்னா பிரீடு வந்து பார்த்தோன்னா ஒரு புது ரகமாக இருக்குதுல்ல. இது ரொம்ப பெரிய ஆடாக இல்லாமல் ரொம்ப சின்ன ஆடாக இல்லாமல் ஒரு நடுத்தரமான ஒரு ஆடு. நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. பால் வளம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு 2 குட்டிக்கும் போதிய பால் வளம் இருக்குது பாருங்கள். பால் வளம் நல்ல பால் வளம் தான் அந்த ஆட்டுக்கு. குட்டி இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அதிகபட்சமாக அரை மணி நேரத்தில் வந்து தாய்ப்பாலை குடிக்க வச்சிடணும். அதோட சீம்பாலை குடித்தா தான் குட்டிக்கே ஆரோக்கியம். அதனால் வந்து ஆடு குட்டிக்கு நான் அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம சீம்பாலை ஊட்ட வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அதுவே முயற்சி பண்ணணும். குட்டியில் இல்லை திடகாத்திரமாக குட்டியாந்து அதுவே முயற்சி பண்ணணும். இல்லைனாக்கா கண்டிப்பாக நீங்கள் பாலை ஊட்ட அடித்து விடணும். கையால் பிடிச்சா ஊட்ட வச்சிடணும். அப்போ தான் குட்டி நல்லா இருக்குங்க. 2 குட்டி போட்டில் சிறப்பு சந்தோஷம்தான். மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 2 குட்டியும் நல்லா கடவுள் நல்லா காப்பாற்றணும். நமக்கு பண்ணையோட வருமானம் அடுத்த கட்டத்தை கொண்டுக்கிட்டு போகலாம். இந்த வீடியோ பதியத்தோடு முடிச்சுக்கிறேன். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் அல்லது நான் செய்த இதில் ஏதேனும் தவறு செஞ்சிருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இல்லை நான் சொன்ன கருத்து சரியாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சு நாமளும் தெரிஞ்சு கண்டிப்பாக கமெண்டில் நல்ல தகவலான எதிர்கருத்தாக இருந்தால் சொல்லுங்கள், நல்ல கருத்தாக இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.